வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பர் ஆதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குது, எப்போ நடக்குதுன்னா திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாகூர்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் எந்த பிச்சில் நடந்ததோ அதே பிச்சில் தான் இந்த மேட்ச் நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனல். ஸோ முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் பிளஸ் பிச்சை பத்தியான முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்கன்னா கூட சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி, உமன்ஸ் ஐபிஎல் எல்லாமே இந்த மாசத்துல வரப்போகுது. அதுக்காக அவங்க நிறைய ஆஃபர் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸ்11ல ஒரு டைம் கூட ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி அப்போ உங்களுக்கு இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா கொடுத்த பிச் ரிப்போர்ட் தான். அதே பிச்சில் தான் வந்து இது யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது மேட்சான நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பிச் ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே நான் ஆடியோவா கூட சொல்லியிருந்தேன், டெலகிராம்ல கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா பாத்தீங்கன்னா 292 சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம். அதே போல பால் வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேட்டுக்கு வந்து நைஸா வராது, கொஞ்சம் வந்து சாரி பால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம வராதுன்னாங்க. ஸோ பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் ஒரு நல்ல விக்கெட் கிடைக்கும். அதுவும் இனிஷியல்ல வந்து எல்பி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போல்ட் ஆறதுக்குலாம் வாய்ப்பு பண்ணாங்க. பட் நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விக்கெட் விட்டாலும் கொஞ்சம் பொறுமையா ஆடி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நல்லாவே ஆடினாங்க. அதே போல பாகிஸ்தானால செகண்ட் பேட்டிங்ல வின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஒரு 300+ ரன் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 270+ வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஓவராலா இந்த பிச்சில் நடந்த ஓடிஐ ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த இன்டர்நேஷனல் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 67 மேட்ச்ல 35 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 31 பேட்டிங் செகண்ட், 0ல இருந்து 200க்குள்ள 24 இன்னிங்ஸ், 0ல இருந்து 249க்குள்ள 38 இன்னிங்ஸ், 250 to 299க்குள்ள 47 இன்னிங்ஸ், 300+ வந்து 25 இன்னிங்ஸ். அதுல லாஸ்ட் ஒரு இன்னிங்ஸும் அதுல தான். பாகிஸ்தான் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 375, லோ ஸ்கோரும் பாகிஸ்தான் 70க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து டீம் லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் போட்டோம் அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நியூசிலாந்தோட பேட்டிங் பார்க்கலாமா. ஓப்பனிங் ஆடினது வில்லியங்கும் ரவீந்திராவும். இந்த மேட்ச் ரவீந்திரா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஃபீல்டிங் பண்ணும்போது பால் வந்து மூஞ்சில போட்டு பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கும். அதனால இந்த இடத்துல இன்னைக்கு வந்து கான்வே ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தாரு, சப்ல வெளியே உட்கார வச்சிருக்காங்க. அதனால ரவீந்திராக்கு பதிலா கான்வே தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் வருவாரு. ஸோ கான்வே வில்லன் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது கான்வே ஒன்றும் அந்த லெவலுக்கு ஃபார்ம்ல இல்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த SIT20 அவரால் வந்து பாத்தீங்கன்னா JSKக்கு பெருசாலாம் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியல. சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் SIT20 ஆடுறாங்க, கான்வேல ஆட முடியல. அண்ட் வில்லியங் பாத்தீங்கன்னா 4 ரன் அடிச்சிருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். ரீசெண்டா நடந்த ஸ்ரீலங்கா ஓடி அவங்க ஹோம்ல அவையில எல்லாமே வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அடுத்து வில்லியம்சன் 1 டவுன் பிளேயர், 89 பால் 58 ரன் அடிச்சாலும் நின்று நிதானமா பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல நல்லா ஆடினாரு. அப்புறம் SIT20லயும் கெய்ன் வில்லியம்சன் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மிச்சல் வந்து இப்படி ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நல்ல ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. அவர் நல்ல ஓரளவுக்கு லைட்டா ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. அண்ட் லதாம் வந்து லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆவார்னு யாரும் எதிர்பார்க்கல. குறைஞ்சது ஒரு 30+ ரன் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அது வந்து ஸ்கோர் பண்ண முடியல அவரால். பிலிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஒரு ஹை ஸ்கோர் பண்ணி கொடுப்பாருன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் நான் வந்து நினைச்சேன், சரி பிலிப்ஸை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பிலிப்ஸுக்கு பதிலாக சரி பாகிஸ்தானோட உள்ள அந்த 1 டவுன் பிளேயர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் அவர் வந்து கம்மியான ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பிலிப்ஸ் எடுத்திருந்தா 1 சைடு கிளீன் ஸ்வீப் ஆயிடுச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கான்டெஸ்ட் தோத்தேன். மொத்தம் 14 கான்டெஸ்ட் போட்டேன். அதுல 13 ஒரே ஒரு கிராண்ட் லீக், 13ல 9 கான்டெஸ்ட் வின் பண்ணேன். இவர் பிலிப்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா
ஒன் சைடு கிடைச்சிருந்திருக்கும். அடுத்து பிராக்வெல் நம்ம சொல்லியிருந்தோம் நியூசிலாந்துல முக்கியமான ஆல்ரவுண்டர்ல அவர் வருவாரு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பேட்டிங் லைனப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காமனா எல்லாருமே வந்து வில்லியம்சனுக்கு, மிச்சலுக்கு, பிலிப்ஸுக்கு இந்த 3 பேரையும் தான் இந்த மேட்ச்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் என்னோட ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வில்லெங்குக்கு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். ஸோ வில்லெங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான பேட்டர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூசிலாந்துல யார் இனிஷியல்ல பவுல் பண்ணுவா, 1 to 8 ஓவர் யார் மாத்தி மாத்தி பவுல் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரியும் வில்லியம் ஓரக்கி. ஸோ இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் 1வது ஓவர் அவருனா 2வது இவரு, 3வது ஓவர் 4வது இவருன்னு சொல்லி பவுல் பண்ணுவாங்க. அது போக டெத்லயும் அட்டாக் பண்றது அவங்களா தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் பிராக்வெல் இவரோட அட்டாக் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மேட் ஹென்ரியும் வில்லியம் ஓரக்கி அவங்க 2 பேரும் பினிஷ் ஒரு 8 ஓவர் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பிராக்வெல்லோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கம்ப்ளீட்டா வந்து பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பாருங்க. 10 ஓவர் பவுலிங் பண்ணி 41 ரன் தான் கொடுத்திருக்காரு, 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த சீரீஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ்லயும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அடுத்து பென் சீர்ஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இவருடைய அட்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10வது ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி வர மாட்டாரு. கம்ப்ளீட்டா அவங்க 2 பேரும் அந்த ஒரு அட்டாக் ஒரு ஸ்பெல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட அட்டாக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டரும் உள்ள வந்துருவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10வது ஓவர்ல இருந்து ஒரு 20வது ஓவர் வரைக்கும் மாத்தி மாத்தி இவங்களுடைய 3 பேருமே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சாண்டரும் வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் பவுலிங் பண்ணி 2 மெய்டன் ஓவர் பவுல் பண்றதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். 2 மெய்டன் பண்ணி இருக்கிறாரு, 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பிலிப்ஸ் பாருங்க, நான் 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ பிலிப்ஸ் இருக்கிறது பிளஸ் இதுதான். நம்மள ஃபர்ஸ்ட் மேட்ச் வீடியோல சொன்னேன், பட் நான் தான் எப்பவுமே சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று செய்வேன், அதனால மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ரவீந்திரா இந்த மேட்ச் ஆட மாட்டார். அப்போ நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு பிலிப்ஸோட வேல்யூ பவுலிங்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரவீந்திரா கிடையாது, அவங்களோட ப்ராப்பரா இருக்கிறது 1, 2, 3, 4, 5. அப்போ பிலிப்ஸ் வந்து குறையாம வந்து ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணுவார். இன்னைக்கு 1 விக்கெட் எடுக்காரோ இல்லையோ, பட் 5 ஓவர் பவுல் பண்ணுவாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரல் மிச்சல் வந்து ஒரு சில ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ரவீந்திரா பிளேஸ்ல ஒரு அடிஷனலா ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ அதனால அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லா அனலைஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா டீம், சவுத் ஆப்பிரிக்கா இப்பதான் முதல் மேட்ச் ஆட போறாங்க அப்படிங்கறதுனால அவங்க டீமுக்கு இப்படி எடுத்திருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா என்ன ப்ரோ இது சவுத் ஆப்பிரிக்கா டீமா அப்படின்னு கேட்பீங்க. மார்க்ரம் இல்ல, யான்சன் இல்ல, ரபடா இல்ல, அப்புறம் என்ன டீம் அப்படின்னு எல்லாருமே SA T20ல லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபைனல் ஆண்டி MI கேப்டன் வந்து வின் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஸோ அதனால உடனே ஜாயின் பண்ண முடியாதனால முதல் மேட்சை மட்டும் ஸ்கிப் பண்றாங்க அந்த பிளேயர்ஸ். இங்க ஓப்பனிங் ஆடக்கூடியது பவுமாவும் பிரெட்ஸ்கி தான் வந்து ஓப்பன் ஆடுறாங்க. பவுமா எப்படி ஃபார்ம்ல இருக்காருன்னா சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட், அதுக்கு முன்னாடி நடந்த பாகிஸ்தான் டெஸ்ட், ஓடி எல்லாமே பவுமா சம ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் அது வந்து எல்லாமே அவருடைய ஹோம் பிட்ச்ல வந்து ஆடினாரு. அவே பிட்ச்ல போய் நல்லா ஆடுறதா இல்ல, அவர் ஹோம் பிட்ச்ல செம்ம ஸ்ட்ராங் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு இன்னமும். பட் இங்க அவே லாகூர் பிட்ச்ல எப்படி ஆட போறாருன்னு தெரியல. அண்ட் பிரெட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் அவர் SA T20ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லணும். அந்த லெவலுக்கு ஒன்றும் ஆடலை, அவரால் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. அடுத்து வெரனை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான பேட்டர், ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கண்டிப்பா அவர் இருப்பார், கிளாஸ் தான் இருப்பாரு. பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்ல தான் இருக்கிறாரு நமக்கு ஃபேண்டசில செலக்ட் பண்றதுல கூட. பட் நல்ல ஒரு மிடில் ஆர்டர், அவர் வந்து மிடில் ஆர்டர் தான். பட் இன்னைக்கு வந்து மேலே வந்து ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல மார்க்ரம் வந்து இல்லாததுனால. அடுத்து கிளாசன் நல்லா தெரியும், பட் கிளாசன் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு இந்த SA T20 பொறுத்த வரைக்கும். பட் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரீஸ்ல அப்படின்னா இன்னொரு சீரீஸ்ல கம்பேக் கொடுத்து ஆடிடுவாரு. அடுத்து மில்லர் நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காரு. அடுத்து முல்டர் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்த டாப் 6லயே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்கும் பண்ணி கொடுக்கறதுல ஒரு பெஸ்டா இருப்பார். நீங்க குறைஞ்சது அவர்கிட்ட பேட்டிங்கும் எதிர்பார்க்கலாம், ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுலிங் எதிர்பார்க்கலாம். அடுத்து முத்துசுவாமி ஒரு மெயின் ஸ்பின்னர், SA T20ல நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணி மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுனால அவர் எடுத்திருக்காங்க. அடுத்து மகாராஜ் வந்து அப்படிதான் அந்த டீம்ல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், மினிமம்ல
கண்டிப்பா அவருடைய 10 ஓவர் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ணிடுவாரு. அடுத்து இங்கிடி ஒன்னும் அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் SIT20 வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்ல கிடையாது. ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் கூட அவரால் பெருசா எடுத்து கொடுக்க முடியல. அடுத்து போச் வந்து நல்லாவே ஆடினாரு. ஒரு சில மேட்ச் வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. ஒரு சில மேட்ச் விக்கெட் எடுக்காமே வந்து இருந்தாரு. அடுத்து ஜூனியர் டாலா தான் இறக்குவாங்களா இல்லைன்னா சாம்சியர் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஸ்டில் டவுட் தான். மோஸ்டா ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவரட்டா தான் போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால போவாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பின்னர் ஃபாஸ்ட் கொடுக்க போல ஸ்பின்னர் கூட எடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நியூசிலாந்து வந்து ஸ்பின்னரை வச்சுதான் நல்லாவே இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு 26 ஓவர் கிட்ட பாதிக்கு பாதி ஸ்பின்னர்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க நியூசிலாந்துல. அதனாலதான் நல்லா இருந்தது. பாகிஸ்தான்ல அப்படி இல்லை, ஒரு 10 ஓவர் தான் மெயின் இது இருந்தாங்க, ஃபாஸ்ட் இருந்தது. சாரி, மெயின் ஸ்பின்னர் அட்டாக் பண்ணாரு, இன்னொரு 10 ஓவர் வந்து அடிஷனல் ஸ்பின்னர் தான் அட்டாக் பண்ணாரு. அதனால அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கல. அதனால அது கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்க்கலாம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் தான். நம்ம எப்பவுமே சேஃபா போறது பெஸ்ட் அப்படிங்கிறதுனால விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கிளாசன், பேட்டிங்ல வில்லியம்சன், பவுமா, வில்லங், இதுதான் இன்னையோட ட்ரம்ப் கார்டு. அடுத்து ஆல்ரவுண்டர்ல சாண்டர், முல்டர், பிலிப்ஸ், பிராக்வர். அடுத்து மேட் ஹென்றி, மகராஜ், வில்லியம் ஓரக். ஸோ இவரே நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேர் நான் ஏன் இந்த டீம் எடுத்தேன்னா நியூசிலாண்டு கொஞ்சம் ஃபேவர் ஆகுது. என்னடா எல்லாம் நியூசிலாந்து பிளேயர்ஸா இருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட மெயின் டீம்லாம் கிடையாது. இது ஒரு சும்மா ஒரு மேட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான வந்த டீம் தான் இது. அதனால நம்ம நியூசிலாண்டுக்கு ஃபேவரட்டா கொடுத்துருக்கோம். ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறேன் இந்த இடத்துல, வில்லங்க எடுத்திருக்கேன். யாருமே இந்த இடத்துல வில்லங்க எடுக்க மாட்டாங்க. டி மிச்சல் தான் வந்து அந்த இடத்துல எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ டேரல் மிச்சல் வேணும்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லையா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இந்த இடமும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இவருக்கு பதிலாக கூட நீங்க வந்து மிச்சலை எடுக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு டாப் ஆர்டர் கான்வே வந்து அவர் எடுக்கலாம். ஸோ அது உங்க விருப்பம். பட் இந்த 2 பேருமே என்னோட ட்ரம்ப் கார்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒன் சைடு ஸ்வீப் வந்து தட்டிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சாண்டருக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் இருக்கு, வைஸ் கேப்டன் வந்து பிராக்வெலுக்கு இருக்கு. ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ். நம்ம லாஸ்ட் மேட்ச் கூட நான் சொன்னேன், நியூசிலாந்துல இருந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பாக்கீங்களா, சாண்டர் அண்ட் பிராக்வெல் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னா எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒன் சைடு ஸ்வீப் வந்து கன்ஃபார்ம். ஆனா இந்த முல்டரை வந்து கொஞ்சம் விசி ஆப்ஷன்ல நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல மகாராஜையும் கொஞ்சம் விசி ஆப்ஷன்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. எஸ், சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. முல்டர் ஒரு விக்கெட் பிளஸ் ஒரு 25 ரன் அடிச்சா கூட நல்ல ஃபேண்டசி பாயிண்டா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு தெரியல, வேணும்னே நிறைய பேர் பண்ற மாதிரி இருக்குது நம்மளோட இதை பார்த்துட்டு. ஸோ அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ 4 பேருக்கு சேரணும்னா லைக் பண்ணி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.